ஜெபம் செய்வோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே முடிசூட்டி வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் 3வது பரிசுத்தமான இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சியின் வழியாக எங்களை உமது சமூகத்தில் வைத்திருக்கிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை வழியாக நாங்கள் உமது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் இடைவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
நாம் யாவரும் காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் நின்றவாறே நாம் உடைய கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவிலேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய உங்களை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பினவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புலிகருவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். இருக்கிற இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு பாவரிக்குள் நாம் கடந்து செல்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாசை நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய அக்கிரங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து யாவற்றையும் பின்வரும் முதலாம் பாவரிக்கை ஜபத்தின் வழியாக நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இறுதியத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்தி புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேடுதலையும் தந்தருவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருச்சபையார் யாவரும் அமரவும். இப்பொழுது முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா எழுதின புஸ்தகம் அதிகாரம் 40 வசனங்கள் 25 முதல் 31 முடிய. ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திடமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைத்திருக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய
அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்கிறதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இருக்கிற இடங்களிலே சுவிசேஷ பகுதிக்காக நாம் எழுந்து நிற்போம். இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 49 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 49 வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோட இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதா. ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி என்னாலுமே துதிப்பா
நல்ல கடவுளே, பரிசுத்தம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, தூய ஆவியானவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களோடு கூட வரட்டும். இன்றைய நாளுக்குரிய சத்தமாய் இந்த சத்தம் இருக்கட்டும். நாங்கள் செவி சாய்த்து உம்முடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் தியானம் இந்த சமூகத்தில் பெரிதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தினாலே இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய வார்த்தை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட தென்னிந்து திருச்ச ஒரே சத்தமாக தூய ஆவியானவருக்குரிய காத்திருப்பு, வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்றதான தலைப்புகளாக தென்னிந்து திருச்சபை ஒரே சத்தமாக இந்த நாளிலே துணிக்க இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்வரும் 6ஆம் ஞாயிறு இந்த நாளிலே தூய ஆவியானவரை காத்திருப்பை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர், தூய ஆவியானவர் என்று சொல்லி சொல்வோம். தூய ஆவியானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடை. நம்மோடு கூட பேசுவதற்காக, நம்மோடு கூட வாழ்வதற்காக, நம்மோடு கூட நடப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக, நம்மோடு தோளோடு தோள் சாய்ந்து ஒரு தோழனாக, ஒரு நண்பராக, ஒரு உறவினராக, ஏன் நம்முடைய தாயாக, தகப்பனாக இருப்பதற்காக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மெல்லிய சத்தம் என் காதுகளிலே, என் செவிகளிலே வந்து கொண்டே இருக்கும். இங்கே நடக்காதே, இங்கே உட்காராதே, இங்கே பேசாதே என்றதான அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். தூய ஆவியானவர் எச்சரிக்கக்கூடிய ஆவியானவராகவும் இருக்கிறார். எங்கெல்லாம் நாம் தவறு செய்கிறோமோ அந்த இடத்துல எச்சரிக்கை செய்வதும் தூய ஆவியானவருடைய செயல்பாடு. நம்மை ஆறுதல் படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை எச்சரிக்கை செய்வதும். அது மாத்திரமல்ல, நம்மை தைரியப்படுத்துவது தூய ஆவியானவர். கலங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைகளே, கவலை கண்ணீர் நம்மோடு கூட வருகிற சூழ்நிலையிலே, கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தூய ஆவியானவர் ஆறுதல் படுத்துவார். எனக்கு கடன் பிரச்சனை, தோல்விகள், அவமானங்கள், வெட்கம், என் வியாதிகள் என்று சொல்லி இருக்கப்படும் பொழுது தூய ஆவியானவர் நம்மோடு கூட தோல் மீது தோல் சாய்த்து நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே கொரோனா வியாதி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அநேகர் தனக்கு கொரோனா வந்திருக்கிறது என்று சொல்லி வெளியே செல்வதற்கு கூட வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு மனிதருக்கு கொரோனா வந்தது நிமித்தமாக வெட்கப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பேப்பர்களிலே பார்க்க முடியும். அநேகர் இப்படி தங்களுடைய வியாதிகளை வெளியே சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். இந்த சமயங்களிலே நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கக்கூடியவர் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருக்காக காத்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அவர் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நமக்காக அவர் என்ன செய்கிறார் என்பதை, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாளுக்குரிய ஒரு செய்தி. ரூவாக் என்றதான எபிரேய வார்த்தையும், அதே போல நின்யூமா என்றதான கிரேக்க வார்த்தையும் ஸ்பிரிட் என்று சொல்லி பொருள்படுகிறது. ஆவியானவர் என்று சொல்லி பொருள்படுகிறது. அதனுடைய அர்த்தம் காற்று, மூச்சு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு மூச்சு கொடுப்பது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மனிதரை உருவாக்கி அவருக்கு மூச்சு காற்று கொடுக்கப்பட்டது. அந்த மூச்சு என்றதான வார்த்தை ஆவியானவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவரை குறித்து திருச்சபையில் வழங்கக்கூடிய ஒரு பொதுவான விசேஷமானது விசுவாச பிரமாணமானது. நிச்சயா விசுவாச பிரமாணத்திலே கர்த்தருமாய், ஜீவனை கொடுக்கிறவருமாய், தீர்க்கதரிசி மூலம் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனாசி என்பவருடைய விசுவாச பிரமாணத்திலே பரிசுத்தாவி பிதாவினாலும் குமாரனுமாய் இருக்கிறவர், சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல,
புறப்படுகிறவரே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தூயாவியானவரை நமக்கென்று கடவுள் தந்திருக்கக்கூடிய ஒரு பரலோக வாழ்விற்கு நுழைவதற்கு நாம் ஒரு கருவியாக தூயாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மேலுமாக எபிரேய பாஷையிலே லட்சணங்களை குறிக்கிற அவருடைய பெயராகிய எலோகிம் என்றதான வார்த்தை அது பன்மை பெயராக, பன்முக பெயராக சொல்லப்படுகிறது. நமது சாயலுக்கு ஒப்பாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதியாகமம் 1:26 வசனம். நமது என்று சொல்லப்படும் பொழுது அந்த நமது என்றதான வார்த்தை பன்முகத்தன்மை. அந்த பன்முகத்தன்மையில ஆவியானவர், கடவுள், இயேசு கிறிஸ்து, அந்த மூவருடைய அந்த பன்முகை தன்மையில நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக தூயாவியானவருடைய அவருடைய உருவத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கடவுள் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் பீயிங் என்று சொல்லி அவருக்கு ஆவிக்குரிய உருவம் உண்டு என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. மனிதருடைய உருவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் ஒரு மனித தன்மையும் ஆவிக்குரிய தன்மையும் உடையவராக பார்க்கப்படுகிறது. தூயாவியானவர் ஒரு நபராக பார்ப்போம் என்று சொன்னால், தூயாவியானவர் ஏதோ வல்லமையோ அல்லது ஆவியோ அல்ல, அவர் ஒரு நபராக செயல்படுகிறார். ஒரு மனிதராக நபராக செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். தூயாவியானவரை துக்கப்படுத்த முடியும். எபேசியர் 4:30 நாம் தூயாவியானவரை துக்கப்படுத்த முடியும். மனிதர் வழியாக பேசுவார். சில நேரங்களில் ஆவியானவர் என்னோடு கூட மனிதர் வழியாக பேசுவார் என்று சொல்லி நாம் கண்டோம் அல்லவா? அப்படியாக மனிதர் வழியாக பேசுவார். 2 சாமுவேல் 23:2 வசனமும் மத்தேயு 22:43 வசனம். தூயாவியானவர் கட்டளையிடக்கூடியவர். இதை செய் அதை செய் என்று சொல்லி 1 நாளாகவும் 28:12 இந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னாலும் நாம் அதில் பார்க்க முடியும். தூயாவியானவர் நமக்கு போதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். போதனை செய்து இவர் இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி போதிக்கக்கூடியவராக யோவான் 14:26 வசனத்தில் தூயாவியானவர் சாட்சியிடக்கூடியவராகவும் இருக்கிறார். யோவான் 15:26. ஆக தூயாவியானவர் ஒரு நபராக நம்முடைய வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த தூயாவியானவருடைய நிலைப்பாடுகள் என்ன? தூயாவியானவர் எப்படி இருக்கார்? நம்முடைய பெந்தகோஸ்தே சபையினர் ஆவிக்குரிய சபை, ஆவியானவருடைய சபை என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன என்று சொல்லி தெரியாதவர்களாக இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையாக அந்த ஆலயங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆவியானவர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். மனிதர்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனிதராக ஒருவர் வந்து நின்றால் ஆவியானவர் ஒரு மாதிரியாக இருப்பாராம். சில நேரத்தில் சிலர் வந்து நிற்பால் ஆவியானவர் நிறைவாய் இருப்பாராம். அதெல்லாம் அல்ல. ஆவியானவர் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பெந்தகோஸ்தே சபையானவருக்கு ஆவியானவர் அதிகமாகவும் மற்ற சபைகளுக்கு ஆவியானவர் குறைவாகவும் கொடுக்கப்படவில்லை. ஆவியானவர் கடவுள், எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் சரிசமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நானும் ஆவிக்குரியவன், நீங்களும் ஆவிக்குரியவர். ஆனால் குறை சொல்லக்கூடிய ஆவி ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அது உண்மையான கிறிஸ்துவ ஆவியா என்று சொல்லி, உண்மையான தூய ஆவியானவரா என்று சொல்லி தெரியாமல் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் என்று சொன்னால் என்ன, ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் என்ன, ஆவியானவர் என்று சொன்னால் என்ன என்று தெரியாதவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியவர்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் உண்மையாக எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் பிறந்த எல்லோரும் ஆவிக்குரியவர். நானும் ஆவிக்குரியவர்கள், நீங்களும் ஆவிக்குரியவர்கள். உங்களுக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எனக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சில சபைகளுக்கு மாத்திரம்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பதாக பேசக்கூடியவர்களுக்கு நீங்களும் நானும் அது பிசாசுகளினால் அவர்கள் வார்த்தைகள் பேசுகிறார்கள், அதை பொருட்டாக எண்ணக்கூடாது. இப்படியாக நாம் தூய ஆவியானவரை குறித்து அவருடைய நிலைப்பாடுகளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதல் காரியம், தூய ஆவியானவர் அதிகாரமுடைய தூய ஆவியானவர். எல்லாவற்றிலும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. த ஸ்பிரிட், த ஹோலி கோஸ்ட் என்று சொல்லி சொல்வார். திரியேகத்திலே 3வது நபராக நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆவியானவர் கடவுளில் ஒருவராக படைப்பு முதற்கொண்டு, நம்மை படைத்த ஆண்டவர், அந்த படைப்பு முதற்கொண்டு ஆவியானவர் இருக்கிறார். படைப்பிலே ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 2 பார்க்க முடியும்.
பிதா, குமாரன், தூய ஆவியானவர் ஆகிய 3 நபர்கள் ஒரே கடவுளாக தூய ஆவியானவர் இருக்கிறார். 3 நபர்கள் ஒரு கடவுளாக 1 தீமோத்தேயு 3:16 பார்ப்போம் என்று சொன்னால் தெரியும். எனவே தூய ஆவியானவர் மனிதர்கள் மீது எல்லா விதத்திலும் ஒரு அதிகாரமுடைய ஒரு கடவுளாக இருக்கிறார். அவர் அதிகாரம் செலுத்துகிறார் மனிதர்களை. அவரை சிருஷ்டித்தவர், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர் சிருஷ்டித்தவர் யார் என்று சொல்லி நாம் 1வது வேத பகுதியில் வாசிக்க கேட்ட ஏசாயா 40:26 பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர்கள் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவர்களை எல்லாம் பொறுப்பராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, படைப்பு முதற்கொண்டு அதிகாரமுடைய கடவுளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மீது வல்லமை கொண்டும் அவர்கள் மீது செயல்படக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். தூய ஆவியானவருக்கு அந்த வல்லமையும் உண்டு, அவருக்கு உண்டான எல்லா பலமும் உண்டு. நம்மை மாற்றியவர், நம்மை உருவாக்கக்கூடியவர் தூய ஆவியானவர். நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், நிற்க வேண்டுமா, உட்கார வேண்டுமா என்று சொல்லி என்னை குறித்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தூய ஆவியானவருக்கு உண்டு. ஆக அந்த தூய ஆவியானவருக்காய் காத்திருக்கப்படும் பொழுது அந்த தூய ஆவியானவர் என் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நான் என்ன செய்தாலும் அதை என்னை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சிலருக்கு மாத்திரம்தான் அது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக நமக்கு தான் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். குறை சொல்கிறவர்களுக்கு அல்லவே அல்ல. சமீபத்தில் ஒரு தாயாருடைய இல்லத்தில் ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர் சென்று அவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்கள் என்று சொல்லி. மீண்டும் சொன்னாராம், அது எங்களுடைய சபை, ஆவிக்குரிய சபை, அதனால் எங்கள் சபைக்கு வாங்க. ஆனால் அந்த சபைக்கு போனதுக்கு பிற்பாடு தான் தெரிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்கள், அத்தனை கஷ்டங்கள், அத்தனை அவர்களுடைய நிலைப்பாடு. மீண்டுமாக திரும்பவும் அந்த ஐயா ஆவிக்குரிய சபைன்னு வாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அவர்களுடைய நிலைப்பாடு. பிரியமானவர்கள், அப்படியாக சொல்பவர்களிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லோர் மீதும், எல்லா மனிதர்கள் மீதும் ஆண்டவர் அதிகாரமுடைய ஆண்டவராக இருக்கிறார். தனிப்பட்ட ஒருவர்களுக்கு மாத்திரமல்ல. அப்படிப்பட்ட ஆவியானவருக்காக காத்திருப்போம். 2வது காரியம், தூய ஆவியானவர், அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர். முதல் காரியம் அதிகாரமுடைய தூய ஆவியானவர். 2வது காரியம் அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த பின்வரும் நாளுக்கு 50வது நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் நாளிலே 50வது நாள் தூய ஆவியானவருடைய திருநாளாகும். இயேசு கிறிஸ்து நம்மிடம் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவதாக சொன்னேன். அந்த வாக்கு தத்துவத்திற்கிணங்க அவர் நமக்காக தூய ஆவியானவர் கொடுத்தார். யோவான் 16:14 அதை பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். அவர் நம்மை காப்பதும் செயல்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யோவான் 20:22 பார்ப்போம் என்று சொன்னால் தெரியும். நமக்காக அனுப்பப்பட்டார். என் பிள்ளைக்காக, அவர்களை ஆற்றுவதற்காக, அவர்களை தேற்றுவதற்காக நான் தூய ஆவியானவரை அனுப்புகிறேன். கிறிஸ்து அவருடைய ஊழிய காலங்களிலே ஏழை எளிய ஜனங்கள் மத்தியில் அவருடைய ஊழியம் இருந்தது. குறிப்பாக அரமேய மொழி பேசக்கூடிய மொழிகளிலே அவர்கள் அரமேய மொழியை சற்று கீழ்த்தரமாக, கொஞ்சம் குறைவாக பார்ப்பார். இந்த சூழ்நிலையில் அவர்களிடத்தில் அரமேய மொழியிலும், எங்கே கலிலேயர்கள் இருக்கிறார்கள், கலிலேயர்களையும் சற்று குறைவாக பார்ப்பார்கள். அவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்த நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் அவர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு நான் சென்ற பிற்பாடாக அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்குவதற்கு ஒரு ஆவியானவர் வேண்டும், அவர்களை தேற்றுவதற்கு ஒரு நபராக வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவரை அனுப்புவதாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எல்லோருக்கும் தூய ஆவியானவர் அனுப்பப்பட்டார். ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, ஏழை எளியோர் என்பதற்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் அனுப்பப்பட்டார். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஜெபிக்க தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்நிய பாஷை தெரிந்தால் மாத்திரம்தான் தூய ஆவியானவர் ஆவிக்குரியவர்கள் என்றால் எல்லோருக்கும் ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்காக அனுப்பி கொடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய தூய ஆவியானவர். 3வது காரியம், தூய ஆவியான் ஆற்றல் படுத்தும் ஆவியானவர். ஆற்றல் இல்லாமல் இருக்க முடியாது.
ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு ஆவியானவராக பார்க்க முடியும். அவருடைய ஈவுகளாலே நம்மை ஆற்றல் படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நான் விழுந்து விடா வண்ணமாக என்னை பிடிக்கக்கூடிய ஒரு தூண் இந்த தூய ஆவியானவர். சில நேரங்களில் மனிதர்கள் மத்தியில் நான் விழுந்து போகிறேன், கலங்கி போகிறேன். இப்பொழுது என்னை ஆற்றல் படுத்துவது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அவருக்காக காத்திருப்போம். 3 காரியங்களை பார்த்தோம். தூய ஆவியானவர் நபராக, அதிகாரமுடைய தூய ஆவியானவராக, அனுப்பப்பட்ட தூய ஆவியானவராக, ஆற்றல் படுத்தும் தூய ஆவியானவராக நாம் பார்த்தோம். நம்மை ஆற்றல் படுத்தி பலப்படுத்துகிற தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவருக்காய் காத்திருப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் ஆற்றல் பட்டு பலனோடு கூட இருப்போம். எங்கும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நான் அவரோடு கூட வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையும் மகிழ்ச்சியும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் கலங்கி போவதே இல்லை கர்த்தாவே. நாங்கள் வருத்தப்பட்டு போவதே இல்லை தவிர நீர் அதிகாரமுடைய மனிதர்கள் மீது அதிகாரமுடைய அனுப்பப்பட்ட ஆற்றல் படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறேன். அதை உணர்ந்து நாங்கள் வாழத்துக்கு எங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆவியானவர் எங்கள் வழி நடத்தும். இவை அனைத்து இறைமைந்த இயேசுவை ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வன பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வன பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். புதுவாய் இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலகட்டங்களிலே நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை என்று சொன்னால் எப்படி எச்சரிக்கை என்று சொன்னால், கட்டாயம் மாஸ்க் அணிந்து வெளிப்புறங்களிலே செல்லுங்கள். முடிந்த அளவிற்கு வெளியிலே செல்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் கரங்களிலே நீங்கள் சானிடைசர் வைத்துக்கொண்டு உங்கள் கரங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பேசுவது, மற்றவர்களிடத்தில் பேசுவது, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, இந்த காரியங்களை நீங்கள் சற்றே நீங்கள் தவிர்த்து விடும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து வேதம் வாசிப்போம், ஜெபம் செய்வோம். யாரிடமும் சென்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். குறிப்பாக கொரோனா என்று சொன்னால் அது ஒரு வெட்கப்படக்கூடிய வியாதி அல்ல. பலர் ஐயா வெக்கமா இருக்கு சொல்றதுக்குன்னு சொல்லி, இல்லைங்க, நீங்க வெட்கப்பட்டீங்கன்னு சொன்னா அது மற்றவர்களுக்கு பரவி விடும். எனக்கு கொரோனா இல்லவே இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வெட்கப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வழியா யாராவது ஒருத்தருக்கு பரவிடுமே, அதனால கொரோனா இருக்குன்னு சொன்னா எனக்கு கொரோனா இருக்கு என்று சொல்லி நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தனிமைப்படுத்துவதற்கு எதற்கு வெட்கம்? நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னு சொன்னா மற்றவர்களுக்கு பரவிடும். ஆகவே கொரோனா இருப்பது போன்ற அறிகுறிகள் இருக்கும் என்று சொன்னால் தனிமைப்படுத்துவது ரொம்ப நல்லது. சளியோ காய்ச்சலோ இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் என்ன என்று சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் டெஸ்ட் எடுப்பதற்கு நீங்கள் பயந்தீங்க, வெட்கப்பட்டீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு பரவிவிடும். ஆகியவால எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் ஊழியக்காரர்கள் அநேகர் மறுத்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏழை எளியோருக்கு சாப்பாடு வசதி இல்லை, பண வசதி இல்லை, அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்தவர்கள் நேரடியாக உதவி செய்ய முடியலைன்னா எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருக்கு உதவி செய்வதற்கு வசதியாக இருக்கும். நல்ல மாஸ்க் அணிங்க. மாஸ்க் இல்லாதவர்களை கண்டால் மாஸ்க் கொடுங்க. உங்கள் கரங்களில் மாஸ்க் வைத்து கொடுங்க. முடிந்த அளவிற்கு இல்லத்திலே இருப்போம். கடவுள் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. குறிப்பாக இந்த நாட்களிலே ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு காணிக்கையானாலும் சரி, சந்தாவானாலும் சரி, நீங்கள் முடிந்த அளவிற்கு நீங்கள் நேரடியாக கொடுப்பதை காட்டிலும் அந்த அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூகுள் டிரான்ஸ்ஃபர் இல்லை என்று சொன்னால் கூகுள் பே, அதே போல் இந்த ஃபோன்பே இல்லைன்னு சொன்னால் நெட் டிரான்ஸ்ஃபர், இதிலே நீங்கள் உங்களுடைய சந்தாக்களையும் ஏலபாக்கிகளையும் நீங்கள் கொடுக்கலாம். நேரடியாக கொடுக்கணும் என்று சொல்லி கூட அவசியம் இல்லை, சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த நாட்களிலே ஏழை எளியோரும் கட்டாயம் நினைத்து கொள்ளுங்கள். கடவுள் தாமே
நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஜெபம் செய்வோம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்கள் சோதனைகள் பிரவேசம் பண்ணாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். ஆமென். கிருபையான சீக்கிரம் அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் இப்போ பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ இயேசுவின் ரத்தத்தினால பலனை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். உம்முடைய தூதர்களால் வேலெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆவியானவர்களோடு கூட இருப்பீராக. குறிப்பாக இந்த வியாதி எந்த விதத்திலும் அதிகரிக்காதபடி தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவானவருடைய துணை கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஆராதனையில் பங்கு பெற்றாலும் முழுமையாய் கடவுள் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இவை அனைத்தும் இறைவன் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாமிக சர்வன பிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்த எப்போதும் உங்களோட கடை நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரகாரம் சமாதானத்துடைய உலகத்திலே வாழ்ந்து நாம் சுகிப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.